வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு தோல்வியை கண்டு துவளாதே, தோல்வியை கண்டு கலங்காதே என்பதை பற்றிய ஒரு சின்ன கதை. அதாவது ஒருத்தன் பயங்கர வேகத்தில் வரான். நான் எப்படியாவது இன்று என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று. வாழ்க்கை என்பது சில பேருக்கு இனிப்பாக இருக்கும், சில பேருக்கு கசப்பாக இருக்கும், சிலருக்கு வெறுப்பாக இருக்கும். இன்பம் என்பது எல்லோருக்குமே எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்குமா? இருக்காது. சில பேர் துன்பத்தை கண்டு கலங்குவார்கள். துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் உயிருடன் வாழ வைப்பது யார்? நாம் நேசிக்கும் அன்பர்களும் பாசமுள்ள பண்பாளர்களும் வாழ்வதனால்தான். இப்பொழுது இவன் வேகமாக ஓடுறான். ஓடி அந்த மலை உச்சியில் ஏறுகிறான். ஏறி பார்த்தா வெறும் பயங்கரமான பள்ளத்தாக்கு. அதில் குதித்தால் அவனுடைய எலும்பு கூட மிஞ்சாதான், சுக்கு நூறாக நொறுங்கி விடுவான். இதை பார்த்த அங்கு இருந்த தேவதை, யார் நீ என்று கேட்கிறது. என்னுடைய மலை உச்சியில் உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்று இங்கே வந்தாய்? என்ன அதிகாரம்? சொல். இது என்னுடைய மலை, என்னுடைய அனுமதியின்றி நீ குதிக்க முடியாது, நில் என்று கூறியதாம். யாருடா இங்கே யாருமே இல்லாத இந்த காட்டில் எப்படி இந்த குரல் கேட்கிறது என்று திரும்பி பார்த்தானா, அங்கே ஒரு தேவதை நின்றதாம். அது தேவதை கூறியதாம், நீ சாகத்தான் போற, பரவாயில்லப்பா, நீ சாகு, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்வதை மட்டும் கேள். இப்பொழுது நீ என்னுடன் வா, நான் உனக்கு ஒரு இடத்தை கூட்டிகிட்டு போய் காட்டுகிறேன் என்று கூறியதாம். சரி, சாகத்தான் போகிறோமே, சரி இந்த தேவதை கூறுவது போல் நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையை கூட்டி சென்றதாம். பறந்து கூட்டி சென்றதாம். சென்று ஒரு குகையை காட்டியதாம். அந்த குகைக்குள் போய் இவனை அமரச் சொன்னதாம். அமர்ந்து 50 நாட்கள் நீ இங்கே இரு. 50 நாட்கள் முடிந்தவுடன் நான் உன்னை அழைத்து செல்வேன். இந்த குகை திறந்துதான் இருக்கும், ஆனால் உன்னால் வெளியே செல்ல முடியாது. இது மந்திர சக்தி வாய்ந்தது, என்னுடைய மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட குகை. இந்த குகையின் வெளியில் நீ செல்ல முடியாது, வெளியில் இருந்தும் யாரும் உள்ளே வர முடியாது. நான் அதற்கு ஒரு வாய்க்கட்டு மாதிரி போட்டிருக்கேன் குகைக்கு, அதனால் யாரும் வர முடியாது. நீ என்ன பண்ணு, உனக்கு வேண்டிய உணவுகள் எல்லாமே இருக்குது, எல்லாம் தண்ணீர் பலகாரம் எல்லாம் இருக்குது. 50 நாளைக்கு வேண்டியது, நல்லா குளிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு ஆடைகள் கூட இருக்கிறது, விதவிதமான ஆடைகள் கூட இருக்கிறது, எல்லாத்தையும் அணிந்துகள் என்று கூறி அதுவும் சென்று விட்டதாம். இவனும் பார்த்தானாம். ஒரு வேளை சாப்பிடாமல் பார்த்தானான், 2 வேளை சாப்பிடாமல் பார்த்தானாம், 3வது வேளை அவன் வயிறு கிள்ளியதாம். பசி என்றால் என்ன, 10ம் பறந்து போகும் தானே. உடனே என்ன பண்ணானா, சரி இவ்வளவு இருக்குது, அறுசுவை உணவுகள் இருக்குது, எல்லா பலகாரங்களும் இருக்குது, சாப்பிடலாம். 50 நாள் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சத்து தானே போகிறோம், ஏன் சாப்பிடாம இருக்கணும்னு சாப்பிட்டுட்டானா. 50 நாள் நல்லா சாப்பிட்றது, குளிக்கிறது, தூங்குறது, ட்ரெஸ்ஸு பண்ணுறது, இப்படியே இருந்தானா. கடைசியாக அந்த 50வது நாளும் வந்ததாம். தேவதையும் வந்ததாம். வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய நாள் முடிந்ததே, வெளியே வா என்று கூறியதாம். உடனே இவன் வந்தானா, நின்றானா. பார்த்தா முகமெல்லாம் பளபளன்னு அழகாக இருக்குதாம். நல்லா உள்ளே இருந்து, அதுவும் நிழலில் இருந்தா எப்படி இருக்கும், குகைக்குள்ள ஜில்லுன்னு இருந்திருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தானா. இப்போ அது சொல்லிச்சா, சரி என் கூட வா, உனக்கு ஒரு 3 இடத்த காட்டுகிறேன் என்று கூறியதாம். அதற்கு பின் நீ சாகு அப்படின்னு சொல்லிச்சான். என்னடா இந்த தேவதை நம்மளை விடவே மாட்டுக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குகையிலிருந்து வெளியே வந்து அந்த தேவதை கூட திருப்பியும் பறந்து சென்று அதுவும் என்ன பண்ணும், மலையில் ஏறி இன்னொரு மலை அடிவாரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகுதாம். அங்கே 3 குகை இருந்ததா.
தான் 3 குகை. அந்த 3 குகையையும் கூட்டிகிட்டு போய் காட்டிச்சான். அப்போது ஒவ்வொரு குகையாக இவன் பார்த்தானா. முதல் குகைக்கு கூட்டிகிட்டு போச்சான். உள்ளே பார்த்தா அப்படியே அழகான ஓவியம். அந்த குகைக்குள்ளே போன உடனே அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குதான். அப்படியே ஓவியம் வரைந்து வண்ணங்களால் தீட்டப்பட்டு, ஓவியம் வரைகிறவர்கள் கை எப்படி இருக்கும், அப்பா கோலம் வரைகிறாங்கள பெண்கள் எவ்வளோ அழகாக வரைகிறாங்க பாருங்கள். நான்லாம் பார்த்துட்டே ரசிப்பேன், அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கும் அதுக்காக தான் அந்த கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நல்ல நுணுக்கங்கள் இருக்குது கோலம் போடுறதுல. அந்த வளையும் போது விரல் வளையும், நம்ம மைண்டும் இந்த புள்ளிக்கு அடுத்தது இந்த புள்ளியில் போடணுங்கிறது நமக்கு அப்படியே உறுத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஓவியர்களும் பாருங்கள், அந்த தூரிகைன்னு சொல்லுவாங்க, அந்த வண்ணங்களை தீட்டுவதும் வர்ணம் அழகாக அடிப்பாங்க. அந்த வர்ணங்கள் அடிப்பதும் அவர்களுடைய கலை நுணுக்கமும் யாருக்கும் வராது. இவன் உள்ளே போய் பார்த்தா அது எப்படி இருக்கான், ஓவியம் பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கான். ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ அழகாக இருக்கே, அதுவும் இந்த காட்டுக்குள்ளே இந்த குகையில் இப்படி இருக்கே, மக்களும் வந்து வந்து போயிட்டுருக்காங்களே, யாருமே இதை அழிக்க மாட்டாங்களா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டானா. ஆனால் தேவதைகிட்ட சொல்லலை. தேவதைகிட்ட சொன்னால் என்ன பண்ணுவான், தேவதை ஏதாவது சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கம்முனே இருந்துட்டானா. திருப்பியும் என்ன பண்ணிச்சா, இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சான். அந்த குகைக்குள்ளே போனால் அங்கேயும் மக்களெல்லாம் இருக்கிறாங்க. அந்த குகையில் பார்த்தா ஒரே சிற்பம் செதுக்கிருக்கு, அழகழகா சிற்பங்கள், பார்க்க அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா இவ்வளோ அழகான, அதுவும் இந்த குகைக்குள்ளே எப்படி இவ்வளோ அழகாக தத்துருவமாக உயிரோட்டமாக இருக்கான். நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணுங்கிற மாதிரி, நாயா அப்படி நினச்சா அது நாய், கல்லுன்னு நினச்சா அது கல். அதே போல் கோயிலில் இருக்கிற சாமியை கல்லுன்னு நினச்சிங்கன்னா அது கல், சாமின்னு நினச்சா சாமி. நம்ம எப்போண்டா நடைவாசல் திறக்கும் அப்படி நம்ம காத்திருப்போம் தானே வெளியே இருந்து. அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாமி, அந்த சாமி எப்போதான் நமக்கு வரங்கெடுக்கும் அப்படி நம்ம நினைக்கிறோம் தானே. சாமி என்பது திடீர்னு வரம் கொடுக்காதப்போ சுவாமி நானும் பார்த்துட்டேன், எவ்வளோ சாமி சாமி வரம் கொடுக்க காத்திருக்கணும். அந்த மாதிரி சிற்பம் அவ்வளோ அழகாக இருக்குதான், உயிரோட்டமாக இருக்கான். பறவைகள் எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்கிறோம், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பார்த்துட்டியா, இதை வா இன்னொரு குகைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். 2 குகை பார்த்தாச்சு. 3வது குகைக்கு போனால் அங்கே பார்த்தா அழகழகான பூக்கள், வண்ண வண்ண பூக்கள். நமக்கெல்லாம் பூக்களை பார்த்து எவ்வளோ பிடிக்கும் தானே. தலையில் எடுத்து வச்சுக்கலான்னு ஆசையாக இருக்கும், அதை எடுத்து முகர்ந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், கையில் வச்சுக்கணும் ஆசையாக இருக்கும் தானே. அப்படியே கையில் அப்படி வச்சுக்கோ. நேரு மாமா பார்த்தீங்களா, ரோஜா பூ எப்படி அழகாக வச்சுருந்தாரு. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மலர் என்றால் மயங்குவார்கள். அப்போது அந்த மலர் பூங்காவனம் அது இருக்குதான் அந்த குகைக்குள்ள. அதை பார்த்தா மூலிகைகள், எல்லாமே மூலிகை, அவ்வளோ மூலிகைகள், மருந்து செடி தான், அவ்வளோ அழகாக இருக்குது, நந்தவனம் மாதிரி இருக்குது. அப்பா இவ்வளோ அழகாக இருக்குது. அங்கேயும் மக்களெல்லாம் வந்து செல்கிறார்களாம். உடனே இப்போ தேவதை சொல்லுதா, வா பார்த்துட்டியா, 3 குகையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஆமாம் பார்த்தேன், நல்லா இருக்கே, ஓவியம் அழகாக இருக்குது, சிற்பம் அழகாக இருக்குது, மூலிகை செடிகளெல்லாம் அழகாக இருக்குது, இந்த குகைக்குள்ள எப்படி வளர்த்தாங்க, யார் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே அந்த தேவதை சொல்லிச்சா, வேறு யாரும் இல்லைப்பா, உன்ன மாதிரி தான் வாழ்க்கையை வெறுத்து வந்தாங்க. அவங்க வெறுத்து வந்தவங்களில் உன்னே மாதிரி 50 நாள் இந்த குகையில் ஒருத்தனை அடைச்சி வச்சேன். அவன் என்ன பண்ணால் ஓவியத்தில் சிறந்தவனாக இருந்திருக்கான். 50 நாளும் வீணாக்கக்கூடாது, நாம் தான் சாகத்தான் போகிறோமே. எப்படி பார்த்தீங்களா, சாகத்தான் போகிறோமே, இருந்தாலும் நம்முடைய ஓவியக்கலையை இதில் வரைஞ்சிட்டு போவோம் பா பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக வரைஞ்சிருக்கான். எவ்வளோ சிறந்த ஓவியங்கள் பார்த்தியா. அதனால் அவனுக்கே இந்த குகையும் கொடுத்து மக்களெல்லாம் வந்து செல்லும் மாதிரி அவனுக்கே இந்த குகையும் கொடுத்துட்டேன். இப்போ மக்களெல்லாம் வந்து அதை கண்டு கழிக்கிறார்கள். அடுத்த குகையை வந்து பார்த்தல, அங்கே அதே மாதிரி ஒரு சிற்பக்கலை நிபுணராக இருக்கிறான். அவனை கொண்டு போய் அங்கே அடைச்சிருந்துருக்கேன். எனக்கு தெரியாது, அவன் சாக வந்தான். சரி நீனு வா 50 நாள் இருன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணான், உள்ளே போயிட்டு அவனுக்கு தெரிந்த சிற்பங்களை எல்லாம் செதுக்கி வச்சுருக்கான்.
சரி நீயே இந்த சிற்ப குகையை நீயே வச்சுக்கோ, மக்களெல்லாம் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அந்த குகையும் கொடுத்துட்டேன். 3வது குகை மூலிகை செடி வளர்க்குறவர், தாவரங்கள் அந்த மூலிகை செடியை வளர்க்குறவர், மக்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து மக்களை காப்பாற்றுகிறவர், அவரை கொண்டு அதில் அடைச்சிருந்திருக்கேன். அவரும் சாக வந்தவர் தான். இந்த 3 பேருமே சாவின் எல்லைக்குள் வந்தவர்கள். அவர்களை கொண்டு வந்து அங்கே அடைச்சி வச்சிருந்தேன். அவர்கள் சாகவில்லை. அங்கேயே என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க கலைகளை வளர்த்து 50 நாளும் உட்கார்ந்துருந்தாங்க. நான் வந்த உடனே என்னையே பணிந்து கேட்டாங்க, வணங்குனாங்க. உடனே நீங்களே இந்த குகையை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவங்களும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னையும் அப்படிதான்ப்பா 50 நாள் சாப்பாடை கொடுத்து நீயும் இருன்னு சொன்னேன். நீனும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் உள்ளே இருந்த. ஆனால் நானும் இதே மாதிரி நிறைய பேர் வரவங்களெல்லாம் கொண்டு கொண்டு ஒவ்வொரு குகைகளையும் அடைப்பேன். நீ இருந்தியே அந்த குகைக்குள்ளே கொண்டு போய் அடைச்சேன். அவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்தேன். ஆனால் அவங்க ஒரே பிடிவாதக்காரங்களாக இருந்திருக்காங்க. பிடிவாதக்காரங்களை திருத்த முடியுமா? முடிவெடுத்தவனை திருத்த முடியுமா? நான் முடிவெடுத்தது, ஆனால் முடிவெடுத்தது தான் சொல்லுவான். விதண்டாவாதம் பேசுகிறவன் அவன் என்ன பண்ணுவான், விளங்குவானா? விளங்க மாட்டான். வீணான சிந்தனை உள்ளவன். அவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, சாப்பிடாமே பட்னியாக கிடந்தானுங்க. உடனே அவனுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் அந்த குகையில் இருந்து கூட்டிகிட்டு போய் அந்த மலை உச்சிக்கே கூட்டிகிட்டு போய் சாகு போ, நீ இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு தான். இப்போது உன்னைய தள்ளி விடலான்னு தான் வந்தேன். சாப்பாடெல்லாம் வச்சுருந்தேன். நீ சாப்பிட்டுட்டு நல்லா கொழுன்னு இருக்க. பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, யாருக்கு தான் துன்பம் இல்லை. வாழணும்னு நினச்சா வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும். ஆசை இருந்தால் நீந்தி வா, வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும். ஆசை இருந்தால் நீந்தி வா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும். கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும். ஆசை இருந்தால் நீந்தி வா, வாழச் சொன்னால் வாழ்கிறேன். மனமா இல்லை வாழ்வினில், ஆழக்கடலும் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். கடைசியாக அவன் தன்னுடைய முடிவை எல்லாம் மாற்றிவிட்டு வாழ்கிறேன் என்று தேவதையுடன் கூறி வரங்களையும் பொற்களையும் பொன் எல்லாத்தையும் பரிசாக பெற்று திரும்பவும் வாழ்க்கையை வாழத் தொடங்கினானாம். நீங்களும் துன்பத்தை கண்டு துவளாதீர்கள், வாழ்ந்து காட்டுங்கள். வாழ பிறந்தவர்கள் நாம், ஆழ பிறந்தவர்கள் நாம், வெற்றி பாதையில் செல்ல வேண்டியவர்கள் நாம், துன்பக் கடலில் துவள வேண்டியவர்கள் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். நன்றி, வணக்கம். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.